ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 6th தமிழ் இயல் 3லிருந்து வரி வரியாக எடுக்கப்பட்ட வினாக்கள் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே இயல் 1 இயல் 2க்கான வீடியோலாம் கொடுத்துருக்குறோம். பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லெசன் அறிவியல் ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடி என்பது அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். ஆத்திச்சூடியை எழுதியவர் ஔவையார். புதிய ஆத்திச்சூடியை எழுதியவர் பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடியை எழுதியவர் நெல்லை சு. முத்து. அறிவியல் சிந்தனைக்கொள் ஆய்வில் மூழ்கு என்று எழுதியவர் நெல்லை சு. முத்து. தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சு. முத்து. விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் பணியாற்றியவர் யார்? நெல்லை சு. முத்து. நெல்லை சு. முத்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். நெல்லை சு. முத்து 80க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். சொல்லும் பொருளும்: இயன்றவரை, முடிந்தவரை, ஒருமித்து, ஒன்றுபட்டு, ஔடதம், மருந்து. இந்த லெசனுக்கான புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். உடல் நோய்க்கு மருந்து தேவை. நண்பர்களுடன் ஒருமித்து விளையாடு. கண்டறி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் அறி. ஓய்வற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஓய்வு கூட்டல் அற. 15வது பாயிண்ட் பாருங்க. ஏன் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஏனென்று. 16வது பாயிண்ட் பாருங்க. ஔடதம் கூட்டல் ஆம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஔடதமாம். எதிர்ச்சொற்களை பொறுத்துக. அணுகு, விலகு, ஐயம், தெளிவு, ஊக்கம், சோர்வு, உண்மை, பொய்மை. அடுத்தது இதில் 2வது லெசன் பார்க்கலாம். 2வது லெசன்லேருந்து நம்ம பார்க்குற மீது இதில் ஒன்றும் பெருசாக டேட்டாஸ் எதுவும் கிடையாது. இதில் பாரதியார் எழுதின ஒரு பாடல் மட்டும் பார்க்கலாம். 2வது லெசன் அறிவியலால் ஆள்வோம். வானை எழப்போம், கடல் மீனை எழப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம், சந்தி தெரு பெருக்கிற்கும் சாத்திரம் கற்போம் என்று எழுதியவர் பாரதியார். இந்த 2nd லெசனுடைய புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். மனிதன் எப்போதும் உண்மையையே உரைக்கின்றான். மனிதன் எப்பொழுதும் உண்மையையே உரைக்கின்றான். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். ஆழ்கடல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆழம் கூட்டல் கடல். விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. விண்வெளி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விண் கூட்டல் வெளி. நீலம் கூட்டல் வான் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நீலவான். இல்லாத கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இல்லாதியங்கும். இதில் 3வது லெசன் பார்க்கலாம். உரைநடை. ஆக்சுவலாக அதில் தனி அணி நண்பன் இருக்குது, அது தப்பு. கனி அணி நண்பன். 24வது பாயிண்ட் பாருங்க. எந்திர மனிதன் என்பதன் வேறு பெயர் ரோபோ. எந்திர மனிதன் என்பதன் வேறு பெயர் ரோபோ. செக்நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர் யார்? காரல் கபக். ஒருவேளை இப்படி கேட்கலாம். காரல் கபக் எந்த நாட்டை சேர்ந்தவர்? செக்நாட்டை சேர்ந்தவர். அவ்வளோதான். 26வது பாயிண்ட். ரோபோ என்னும் சொல்லை முதலாக பயன்படுத்தியவர் யார்? காரல் கபக். ரோபோ என்னும் சொல்லை காரல் கபக் முதலில் பயன்படுத்திய ஆண்டு 1920. ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்ன? அடிமை. ரோபோ என்ற சொல்லின் பொருள் என்ன? அடிமை. காரல் கபக் 1920ஆம் ஆண்டு நடத்திய நாடகத்தில் ரோபோக்கள் எங்கு பணி செய்வதாக அமைத்திருந்தார்? தொழிற்சாலையில். மனித ஆற்றலின்றி இயங்குவது தானியங்கிகள். தானியங்கிகள் எதை பயன்படுத்தி சூழ்நிலைகளை உணர்கின்றன? நுண்ணுணர்வு கருவிகள். இங்கிலீஷில் சென்சார்னு சொல்லணும் இல்லைங்களா, அதுதான் தமிழில் நுண்ணுணர்வு கருவிகள். தானியங்கிகளுக்கு விளக்கம் கொடுத்தது யார்? பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். தானியங்கிகளுக்கு விளக்கம் கொடுத்தது யார்? பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். மனிதர்களால் செல்ல முடியாத பகுதி எது? பெருங்கடலின் அடி ஆழம், வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள். மனிதனால் செல்ல முடியாத பகுதி எது? பெருங்கடலின் அடி ஆழம், வெப்பநிலை உறைநிலைக்கும் கீழே உள்ள துருவ பகுதிகள். உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவை தோற்கடித்தது யார்? டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி. உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்ப்ரோவை தோற்கடித்தது யார்? டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினி. டீப் ப்ளூ என்னும் மீத்திறன் கணினியை வடிவமைத்த நிறுவனம் எது? IBM.
கேரி காஸ்பரோவ் டீப் ப்ளூ கணினிக்கும் இடையே போட்டி நடைபெற்ற ஆண்டு 1997 மே மாதம். கேரி காஸ்பரோவுக்கும் டீப் ப்ளூ கணினிக்கும் இடையே போட்டி நடைபெற்ற ஆண்டு 1997 மே மாதம். உலகிலேயே முதன்முறையாக ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு எது? சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவில் குடியுரிமை பெற்ற ரோபோவின் பெயர் என்ன? சோஃபியா. சோஃபியா என்னும் ரோபோவிற்கு ஐக்கிய நாடுகள் சபை சூட்டிய பட்டம் என்ன? புதுமைகளின் வெற்றியாளர். மதிப்பீடு: நுட்பமாக சிந்தித்து அறிவது நுண்ணறிவு. தானே இயங்கும் எந்திரம் தானியங்கி. நின்றிருந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நின்று கூட்டல் இருந்த. அபூர்வம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கிறது ஆ கூட்டல் உருவம். மருத்துவம் கூட்டல் துறை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மருத்துவத்துறை. செயல் கூட்டல் இழக்க என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் செயலிழக்க. நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல். எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது. மனிதன் தன் வேலைகளை எளிதாக்க கண்டுபிடித்தவை எந்திரங்கள். ஒருவேளை ஆப்ஷனில் எந்திரங்கள் இல்லாமல் தானியங்கிகள் கொடுத்திருந்தா தானியங்கிகள். சரிங்களா? அடுத்தது, தானியங்கிகளுக்கும் எந்திர மனிதர்களுக்கும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு செயற்கை நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்திரன் கணினியின் பெயர் டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவிற்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. இதில் இருக்கக்கூடிய அடுத்த லெசன் ஒளி பிறந்தது. அப்துல் கலாம் சாருடைய லெசனு. குழந்தைகளிடமும் மாணவர்களிடமும் மிகுந்த அன்பு காட்டியவர் யார்? மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள். 10 வயது சிறுவனாக இருந்தபோது வானில் பறக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டவர் யார்? அப்துல் கலாம். இது எப்படி கேட்கலாம்? அப்துல் கலாம் அவர்கள் எத்தனாவது வயதில் வானில் பறக்க வேண்டும் என குறிக்கோள் கொண்டார்னா 10 வயது. ஸோ இப்படி கேட்கலாம். சரியா? அப்துல் கலாம் அவர்களுக்கு தமிழில் பிடித்த நூல் எது? திருக்குறள். அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குறள் எது? அறிவு அற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கைக்கு வலு சேர்த்த குறள் எது? அறிவற்றம் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகா அரண். 56வது பாயிண்ட் பார்க்கலாம். விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்? லிலியன் வாட்சன். அறிவு, தன்னம்பிக்கை, மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் எந்த நூலை படித்து அப்துல் கலாம் அவர்கள் பெற்றதாக கூறுகிறார்? விளக்குகள் பல தந்த ஒளி. பாதுகாப்பு கருவிகளில் பயன்படுவது கார்பன் இழை. கார்பன் இழை எங்கே பயன்படுத்துகிறாங்க? பாதுகாப்பு கருவிகளில். சரி, 59வது பாயிண்ட் பார்க்கலாம். கார்பன் இழையை கொண்டு அப்துல் கலாம் உருவாக்கியது செயற்கை கால்கள். செயற்கை கால்களின் எடையை 3 கிலோவிலிருந்து 300ஆக எதை பயன்படுத்தி குறைத்தார்? கார்பன் இழையை பயன்படுத்தி குறைத்தார். அப்துல் கலாம் எதை கண்டு பெரிதும் மகிழ்ந்ததாக கூறுகிறார்? போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செயற்கை கால்களை 300 கிராமுக்கு செய்து கொடுத்த போது பெரிதும் மகிழ்ந்ததாக அப்துல் கலாம் கூறுகிறார். அப்துல் கலாம் அவர்கள் எதை கண்டு பெரிதும் மகிழ்ந்ததாக கூறுகிறார்? போலியோவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செயற்கை கால்களை 300 கிராமுக்கு செய்து கொடுத்த போது பெரிதும் மகிழ்ந்ததாக கூறுகிறார். எந்த ஏவுகணைகளை செலுத்துவதில் வெற்றி கண்டுள்ளோம்? அக்னி மற்றும் பிருத்திவி. அப்துல் கலாம் 1000 வருடங்களுக்கு முன்பு செயல்பட்ட எந்த பல்கலைக்கழகத்தை பற்றி கூறியுள்ளார்? நாலந்தா பல்கலைக்கழகம். இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளின் எடை எவ்வளவு? 525 கிலோ. அப்துல் கலாம் யாரை முதல் விஞ்ஞானிகள் என்று குறிப்பிடுகிறார்? குழந்தைகளை. வெற்றியை அடைய அப்துல் கலாம் கூறிய 2 வழிகள் என்ன? அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். 2வது வியர்வை வியர்வை வியர்வை. வெற்றியடைய அப்துல் கலாம் அவர்கள் கூறிய 2 வழிகள் என்ன? முதல் வழி அறிவை வளர்க்கும் அனைவரின் பேச்சையும் கவனியுங்கள். 2வது வியர்வை வியர்வை வியர்வை. இந்த லெசனுடைய புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். ராமன் எந்த ஆண்டு இங்கிலாந்தை நோக்கி மத்திய தரைக்கடலில் பயணம் செய்தார்? 1921. அதாவது நீங்கள் ஒரு பாயிண்ட் படிக்கும்போது அது எப்படியெல்லாம் கொஷினாக கேட்க முடியும் அப்படின்ற ஆங்கிள்லேயே நீங்கள் முதல்ல படிக்கணும். இப்போ இந்த ஒரு லைன் எடுத்துங்களேன். இப்போ எந்த வருஷம் போனார் அப்படின்றது 1921. அடுத்தது, ராமன் மத்திய தரைக்கடலில் 1921 எந்த நாட்டை நோக்கி சென்றார்? இங்கிலாந்து நாட்டை நோக்கி போடலாமா? அது 2வது கொஸ்டின் ஆயிடுமா?
ராமன் இங்கிலாந்தை நோக்கி எந்த கடலில் பயணம் செய்து கொண்டிருந்தார்? எந்த கடல்? மத்திய தரைக்கடல் வழியாக. சரியா? இங்கிலாந்தை நோக்கி மத்திய தரைக்கடலில் பயணம் செய்த இந்தியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் கேட்கலாம் இல்லையா? இப்போ இதுக்கு ஆன்சர் ராமர்னு வந்துருமா? ஸோ அதனால் ஒரு பாயிண்ட் நம்ம படிக்கும்போது அது எந்தெந்தாங்கெல்லாம் கொஷின் ஆகுன்றதையும் பார்த்துக்கணும் தான் படிக்கணும். சரிங்களா? சரி, 68வது பாயிண்ட் பார்க்கலாம். ராமன் தன் கண்டுபிடிப்பிற்கு வைத்த பெயர் என்ன? ராமன் விளைவு. ராமன் தன் கண்டுபிடிப்பிற்கு வைத்த பெயர் ராமன் விளைவு. ராமன் தன் ஆய்வு முடிவை வெளியிட்ட ஆண்டு 1928 பிப்ரவரி 28. சரியா? ராமன் அவர்களுக்கு நோபல் பரிசை பெற்று தந்த கேள்வி எது? கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்று தந்தவர் யார்? ராமன். இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தவர் யார்? ராமன். எந்த நாளை நாம் தேசிய அறிவியல் நாள் என கொண்டாடி வருகிறோம்? ராமன் தனது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை. மருந்து என்னும் பொருள் தரும் சொல் ஔடதம். மருந்து என்னும் பொருள் தரும் சொல் ஔடதம். கலை சொற்கள் அறியலாம். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மீத்திறன் கணினி சூப்பர் கம்ப்யூட்டர், செயற்கைக்கோள் சேட்டலைட், நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.